Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் குட்டீஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான ஜாலியான ஒரு விஷயம் கத்துக்க போறோம். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, ஹிந்தில பழங்களோட பெயர்கள் தான். எல்லாரும் ரெடியா? வாங்க இந்த ஃப்ரூட்டி வேர்ல்டுக்குள்ள ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல பழங்கள் அப்படின்றதுக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்க? சிம்பிள், ஃபல். ஒரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஃபல். சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான புது வார்த்தைகளை கத்துக்க நீங்க ரெடியா? வாங்க ஒவ்வொரு பழமா போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாம சரியா 7 பழங்களோட ஹிந்தி பெயர்களை கத்துக்க போறோம். இதோ நம்ம லிஸ்ட்ல முதல் பழம் வந்தாச்சு. நம்ம ஃப்ரூட் இது என்னது? ஆமா, ஆப்பிள். an apple a day keeps the doctor awayன்னு சொல்வாங்க இல்லையா? இந்த ஆப்பிளுக்கு ஹிந்தில சேவ். சொல்லி பாருங்க பார்க்கலாம். சேவ். பிரமாதம். அடுத்து நமக்கு டக்குன்னு எனர்ஜி கொடுக்கற வாழைப்பழம். இதுக்கு ஹிந்தில கேலான்னு பேரு. சொல்லுங்க, கேலா. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அடடா, இதோ பாருங்க, பழங்களுக்கே ராஜாவான நம்ம மாம்பழம். மாம்பழத்துக்கு ஹிந்தில ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேரு ஆம். நீங்க சொல்லுங்க, ஆம். கலக்கிட்டீங்க போங்க. அடுத்ததா இந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த திராட்சை. இதுக்கு ஹிந்தில அங்கூர்னு சொல்லுவோம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அங்கூர். கரெக்ட். இப்போ ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஆரஞ்சு பழம். இதுக்கு ஹிந்தில என்ன தெரியுமா? சந்த்ரா. இப்போ உங்க டர்ன், சொல்லுங்க. சந்த்ரா. சூப்பர். வாவ், உள்ளே முத்து முத்த அழகா இருக்கிற இந்த பழம் எது? ஆமா, மாதுளை. இதுக்கு ஹிந்தில அனார்னு பேரு. ட்ரை பண்ணுங்க. அனார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. கடைசியா இந்த சம்மருக்கு சில்லுன்னு சாப்பிடுறோமே, தர்பூசணி. அதுக்கு ஹிந்தில தர்பூஜ். இதுதான் நம்மளோட கடைசி வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தர்பூஜ். செம்மையா கத்துக்கிட்டீங்க. வாவ், சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம படிச்ச இந்த 7 வார்த்தைகளையும் ஒரே தடவை சொல்லி பார்க்கலாமா? ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி. வாங்க ஒரு ராக்கெட் வேகத்துல சொல்லி பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல என் கூடவே சொல்லுங்க. ஓகே? சேவ், கேலா, ஆம், அங்கூர், சந்த்ரா, அனார், தர்பூஜ். சூப்பர் குட்டீஸ், நீங்க எல்லாரும் கலக்குறீங்க. சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை வச்சு ஒரு குட்டி ஜாலியான கதை கேட்கலாமா? இது 2 ஃப்ரெண்ட்ஸ பத்தின கதை. அதைய கேளுங்க. ஒரு நாள் மீனா ஸ்கூலுக்கு ஒரு ஆம், அதாவது மாம்பழத்தையும், ஒரு சேவ், அதாவது ஆப்பிளையும் எடுத்துட்டு வந்தா. அவளோட ஃப்ரெண்டு ராஜு கிட்ட கொஞ்சம் அங்கூர், அதாவது திராட்சை இருந்துச்சு. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தர்பூஸ் துண்டை, அதாவது தர்பூசணி துண்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க டீச்சர் வந்து, உங்களுக்கு வேற என்னென்ன பழங்கள் தெரியும்னு கேட்டாங்க. உடனே அவங்க என்ன கத்துக்கினாங்க தெரியுமா? எல்லாரும் ஒன்னா சந்திரா, கேலா, அனார் அனு சத்தமா சொன்னாங்க. இதை கேட்டு டீச்சருக்கு ஒரே சர்ப்ரைஸ். அவங்க எவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாருங்க. உங்கள மாதிரி அவங்களும் சீக்கிரமா கத்துக்கிட்டாங்க. கதை செம்மையா இருந்துச்சுல்ல? இப்போ ஒரு குட்டி கேம் டைம். உங்களுக்கு இவ்ளோ ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாமா? நான் ஹிந்தில சொல்றேன், நீங்க அது என்ன பழம்னு தமிழ்ல சொல்லணும். ரெடியா? முதல் வார்த்தை ஆம். கரெக்ட், மாம்பழம். அடுத்தது சேவ். சூப்பர், ஆப்பிள். இப்போ தர்பூஜ். வாவ், தர்பூசணி. அடுத்து அங்கூர். ஆமா, திராட்சா. கடைசியா கேலா. பர்ஃபெக்ட், வாழைப்பழம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட். சரி, இன்னைக்கு நம்மளோட ஃப்ரூட் பாஸ்கெட்ல என்னென்ன டேஸ்டியான வார்த்தைகள்லாம் இருக்குன்னு கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாமா? இதோ பாருங்க, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளும் இங்கே இருக்கு. சேவ், கேலா, ஆம், அங்கூர், சந்த்ரா, அனார், அப்புறம் தர்பூஜ். இந்த 7 வார்த்தைகளும் இப்போ உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த எல்லா பழங்களோட பேரும் ஹிந்தில தெரியும். சரி, அடுத்த தடவை நாம எதை பத்தி கத்துக்க போறோம்னு ஒரு சின்ன க்ளூ தரேன். சிலது கர்ன்னு உருமும், சிலது கீச் கீச்னு கத்தும். என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். நாம அடுத்த முறை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் குட்டீஸ்.